சைனாவில் இருக்கா இல்லை எங்கே இருக்கா? ஒருத்தர் சொன்ன கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காது சார்னா. ஏன்? அது சைனா ப்ராடக்ட் சார்னா. அது நான் சொல்கிறேன், இந்த எக்காலத்தை தேடி ஒரு படத்தை எடுக்கணுன்றேன். நான் எடுத்து ஊதிடலாம் சார். ஊதிட்டோம்னா எல்லாம் என்ன ஆயிடுவாங்க? எல்லாருமே மறுரூபம் ஆயிடுவாங்க. இம்மார்டாலிட்டி வந்துடும். இன்னொரு பக்கம் என்ன வந்துடும் சொல்லுங்க சார்? உயிர்த்தெழுதல் வந்துடும். இப்போ ஏசாயா சொல்றான், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எல்லாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் மரணமே இருக்காது. இப்போ நான் கேட்குறேன், இயேசு மரணத்தை ஜெயமா விழுங்குவாரா? இல்லை இல்லை நம்ம ஜெயமா விழுங்கணுமா? பைபிள் தெளிவா இயேசு தான் விழுங்குவாருன்னு சொல்லுது. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது. இப்போ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றான். சொல்லிட்டு இந்த எக்காலம் ஊதும் போது என்ன நடக்குமா? வாசிங்க. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். இப்ப இனிமேல் உயிர்த்தெழுதல் வந்துச்சுன்னா அவனுக்கு அழிவே இல்லாத உயிர்த்தெழுதல் தான். அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ரைட்டு, வாசிப்போம். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ரைட்டு. அழி உள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும். எல்லாமே அந்த எக்காலத்தோட பவர். அந்த எக்காலம் சவுண்டு இவ்வளவு மாடிஃபிகே, இவ்வளவு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்திருக்கு. அழி உள்ளதா இது அழியாமையும், சாவுக்கேதுவான சாகாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்துக் கொள்ள வேண்டும். அழி உள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று, மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும். இந்த வரியில எங்கேயுமே இயேசுன்னு ஒரு ஆள் வரவே இல்லை. இது நடக்கும் போது அதுவா நிறைவேறும்ன்றாரு. இப்ப நான் கேட்கிறேன், இயேசு வந்து அதை நிறைவேற்றுவாரா? அது தானா நிறைவேற வேண்டிய ஒரு விஷயமா? இல்ல இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்குவேன்னு சொன்னப்ப இயேசு விழுங்குவாரா இல்ல நம்ம விழுங்கணுமா? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எடுத்துக்காட்ட சொல்லிட்டு வசனத்தையும் சொல்லுவேன். அதனால எடுத்துக்காட்டுக்கு நீ கை தட்டணும். என்னன்னா, ஒரு டிஐஜி சொல்றாரு, எத்தனை நாள் அந்த குற்றவாளி தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவன் என்னைக்கு நீங்க பிடிக்க போறீங்க? சார் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த அக்யூஸ்ட் உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன் சார் அப்படின்னு சொல்றாருன்னா, இவர் தனியா போய் குதிரையில் ஏறி பார்க்க போறாரா? இவர் உடனே தனக்கு கீழே இருக்க எஸ்பி டிஎஸ்பி அந்த யாரு சகாக்கள் வந்து யாரு எஸ்ஏ வந்து டிஎஸ்பி இவங்க எல்லாம் கூப்பிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த எதிரி என்ன செய்ய போறாங்க? பிடிக்க போறாங்க. ஆனா இவருடைய தலைமையின் கீழாக அதை பிடிக்கிறாங்க. பிடிச்சோம்னு அவர் மேல இருக்க கமிஷனர் வந்து அசிங்கம் என்ன சொல்றாரு? நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க, கரெக்டா பிடிச்சிட்டீங்க, நாலு சார் ஒரு டீம் ஒர்க்கு. பல பேருக்கு இன்னும் அதில் நம்பிக்கை இல்லை. இயேசு ஜெயமாய் விழுங்குவார், இயேசு ஜெயமாய் விழுங்குவார். சரி, ஒரு வசனம் வாசிக்கிறேன், அதுக்கு என்னன்னு பார்ப்போம். இயேசு விழுங்குவாரா நம்ம விழுங்கணுமா? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 5:4. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஒரு மனுஷன் சொல்றான், பவுல் சொல்றான், பாரம் சுமந்து தவிக்கிறோம். எதுக்காக இந்த கூடாரத்தில் நாங்க இருக்கணும் விரும்புறோம் தெரியுமா? வாசிங்க. இந்த போர்வையை களைந்து போட வேண்டும், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று நாங்கள் விரும்பாமல், மரணமானது நிறுத்தி வாசி, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று, இந்த போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப மரணம் ஜெயமாய் விழுங்குவதற்கும் நான் இந்த போர்வையில் இருப்பதற்கும் சம்பந்தம். கையத்தட்டு. இயேசு வந்து மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் அல்ல, அவர் சிலுவையில் முடித்ததை நாம் செயல்படுத்தும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவேறுகிறது. அந்த வார்த்தையின் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலிலே என்னுடைய செயல் இணைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, மரணத்தை ஜெயமா விழுங்குறதுக்காக நான் இந்த பாடியில் இருக்க விரும்புறேன். மரணத்தை நீ எப்பரா ஜெயமா விழுங்குவ? இயேசுதால்ரா ஜெயமா விழுங்குவாரு. சார் இயேசுனார் கொடுத்த மிஷன் சார், நாங்க தான் சார் முழுங்க. நான் இல்லாட்டி இந்த வசனத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, நான் சாக விரும்பல. ஏன்னா மரணத்தை ஜெயமாய் என்ன சொல்றாரு? மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக இந்த போர்வையை தரித்திருக்க விரும்புகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ செத்து போப்பா, இயேசுநாதர் வந்தானே முழுங்க போறாரு. இந்த அக்யூஸ்ட பிடிக்கிற வரைக்கும் நான் டியூட்டியில் இருப்பேன்னு சொல்ற மாதிரி இவர் என்ன சொல்றாரு? ஜீவனானது, மரணமானது என் ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு நான் இந்த போர்வையை தரித்திருக்க விரும்புகிறேன்னா, நீ ஏன் தரித்திருக்க விரும்புகிற? விழுங்க போறதை யார் தான்?
மரணம் ஜெயமா விழுங்கப்படும் அப்படின்னா இப்போ உங்க எல்லாரும் வட இந்தியாவுக்கு போய் சூரியசங்கரன் படத்தை காட்டிட வேண்டியதான். அப்படி ஒரு பிக்சரை தாங்க பார்க்குறீங்க. ஆனால் சொல்லவா, மரணத்தை ஜெயமாய் விழுங்கப்படுகிற ஒரு வேலை இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு நாங்கள் இந்த போர்வையை தரித்து கொண்டிருக்க விரும்புகிறோம்னா, நீ எதுக்குப்பா டியூட்டியில் இருக்கிறன்ற? அவர் தானே விழுங்க போறார். இல்லை சார், அந்த விழுங்குற அந்த மிஷன்ல எங்க பார்த்து இருக்கு, அவ்வளவுதான். உங்க பார்த்து இருக்கு. விழுங்குவதுன்ற வார்த்தைங்க வருதா பாருங்க. இருக்கான்னு வாசிங்க இருக்கான்னு பார்ப்போம். மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் இயேசுவை பத்தி சொல்லுது. இங்க பவுல் என்ன சொல்றாரு? மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக, அந்த வசனம் நிறைவேறுவதற்காக. புரிஞ்சுக்கிட்டான் பவுல், தெளிவா இருக்கிறான் பவுல். அந்த வசனம் நிறைவேறதுக்கு நாங்க இந்த போர்வை தரித்து கொண்டவர்களா இருக்க விரும்புகிறோம். என் அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய எல்லா வார்த்தைகளையும் நம்மை கொண்டுதான் நிறைவேற்றுகிறார். ஆமா 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 பைபிள் சொல்லுது, நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? தேவன் ஒன்று செய்யணும்னு நினைச்சாருன்னா யார் மூலமா செய்யறாராம்? அப்ப நான் தேவனுடைய செய்கைனா அவர் விழுங்குறதை யார் தான் விழுங்கணும்? பரவாயில்ல மைண்ட் டக்குன்னு சுவிட்ச் ஓவர் ஆகாது. அடுத்த வசனம் சொல்றாரு, ஏன் ஒன்றும் நடக்கல? அடுத்த வசனம் சொல்றாரு, எதற்கு சொல்லுங்க? மரணத்தை விழுங்குவதற்கு, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். கையத்தட்டு. எதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்? பிரிப்பேர் பண்றாரு. மரணத்தை ஜெயமாய் விழுங்குவதற்கு என்ன செய்யறாரு? ஆயத்தப்படுத்துறாரு. இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்னா ஒன்னும் நடக்கல, ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இதற்கு நம் சபையை, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர். கை தட்டுங்க. ஆமென். இன்னும் கொஞ்ச காலத்தில் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். என் அன்புக்குரியவர்களே, அதற்கு எதற்கு முக்கியமான வார்த்தை, மரணத்தை ஜெயமாய் விழுங்குவதற்கு நம்மை ஆயத்தப்பட. நான் கேட்கிறேன், இயேசு முழுங்குறதுக்கு ஒன்னு எதுக்கு ஆயத்தப்படுத்தணும்? டெட் பாடி ஆக்ட் பண்றக்கா? நீங்க டெட் பாடி ஆயிருக்கா அவர் உங்களை பிழைக்க வச்சு, நீங்க உங்களுக்கு ஆயத்தப்படுத்தணும்? சொல்லுங்க. அப்ப மரணத்தை ஜெயமாய் விழுங்குறதுல நம்ம வேலை இருக்கு. பிசாசு என்ன சொல்லிட்டேன், அவர் வருவாரு, சீரியல் செட் வரும், சப்பரம் வரும், நம்ம எல்லாம் அப்படி பார்க்க போறோம் அப்படின்னு போய் சொல்லி நம்மளை தூங்க வச்சான். ஆனா தேவன் வந்து தம்முடைய தீர்க்கதரிசிக்கு எழுப்புறார். மகனே, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு உனக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆமென். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப இதை புரிஞ்சுக்காங்க. எனக்கு வந்து அதுல பங்கு இருக்கு. பைபிள் சொல்லுதே, அழகா சொல்லுதே, அவர் வந்து பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அவர் வருகிற வரையில் நாம் ஆளுகை செய்ய வேண்டியது. பிதா வரும்போது ராஜ்யத்தை கையில கொடுக்கணும், எதிரிகளை கையில கொடுக்கல. எதிரிகளை துரத்துன அந்த ராஜ்யத்தை தான் கையில கொடுக்கணும். பிதா வரும்போது இந்த பூமி முழுவதும் இயேசுவினால் பிடிக்கப்பட்ட பூமியா இருக்கும். இப்போ ஒரு வசனம் சொல்றேன், சரியா? வந்து என்ன வசனங்க? 1:15 தான் இருக்கு. இன்னொரு இடத்துல கூட இருக்கு. அதாவது, நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும். வாசிங்க. ஆகையால் கர்த்தர் என் தேவனை பார்த்து, கர்த்தரின் ஆண்டவரை பார்த்து, தேவனாய கர்த்தர் ஆண்டவரை பார்த்து, யார்? இயேசுவை பார்த்து, நான், எல்லாரும் பாருங்க, உம்முடைய சத்துருக்களை எல்லாம், ஹலோ என்ன பாருங்க, இந்த வசனம் கேட்ட வசனம் தான். உம்முடைய சத்துருக்களை எல்லாம் பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க எதிரியை அழிக்கிறதுக்கு நீங்க போய் தானே வளவாக்கணும். நீங்க அவன் அழிகிற வரைக்கும் நீங்க உட்காருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிக்க போறது அவர் இல்ல, அழிக்க போறது நீங்க உட்காருங்க. ஏன் ஜஸ்டின் இருக்காப்ல, நீங்க உட்காருங்க. ராபின் இருக்காப்ல, வந்து ஆல்பர்ட் இருக்காப்ல, அவர் இருக்க, உங்க பேரை சொல்லிட்டு தான் அவரை உட்கார வைக்கிறார். எபிரேயர் 1 சீக்கிரம் 13 வாசிமா. மேலும் எபிரேயர்லாம் வருது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் அப்படின்னு பாருங்க. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்ப உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும்
நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? அப்ப வலது பார்சத்துல உட்காருன்னு குமாரனை தான் சொல்றாரு. இப்ப குமாரன் உட்கார்ந்துட்டாருன்னா வேலையை யார் பார்க்கிறது? சொல்லுங்க சார். உங்க சத்துக்களை பாதபடி ஆக்கி போடணும். சத்துருல யார் வரா? மரணம் வருது. அப்போ உங்க சத்துருக்களை எல்லாம் பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீங்க கொஞ்சம் வேலை பாருங்க அப்படில சொல்லணும். பாதபடி ஆக்கி போற வரைக்கும் நீங்க உட்காருங்க அப்படின்னா, குமாரன் உட்கார்ந்துட்டா வேலையை யார் பார்க்கிறது? புத்திரர்கள் பார்க்கிறார்கள். அப்பா முடிச்சிட்டா, நீங்க உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன். பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் உட்காரும். அப்ப இயேசு அமர்ந்திருக்கிறார், இயேசு ஆளுகை செய்கிறார், அவர் முடித்திருக்கிறார். அவர் முடித்ததை எடுத்து நீங்கள் செயல்படுத்தும் போது இந்த பூமியில தேவ புத்திரர்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறார்கள். மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுவதற்காக இந்த போர்வையை நாங்கள் தரித்திருக்க விரும்புகிறோம். கையத்தட்டு. அக்கினியின் சூழல் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினது. என் முடி கூட கருகா, புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினரே. என் முடி கூட கருகாமல், புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினரே. அல்லே அல்லே கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை. Once again, நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை. டைட்டில் என்ன? மரணத்தை ஜெயிக்க வேண்டியது நாம் தான், அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். அதான் டைட்டில். அப்ப மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் என்கிற வசனம் நிறைவேறும். எப்ப நிறைவேறும்? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது அவர் நிறைவேற்றுவார் அல்ல, அந்த வசனம் நிறைவேறும். யார் மூலமாய் நிறைவேறும்? நம் மூலமாய் நிறைவேறும். மரணமான ஜீவனால விழுங்கப்படும்படிக்கு இந்த போர்வை தரித்துக் கொண்டிருக்க நாங்கள் விரும்புகிறோம். காரணம், மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும் என்கிற வார்த்தை எங்களிலே நிறைவேறும். அப்ப ஜெயமாய் விழுங்குவார் அப்படின்னா ஜெயம் அவருக்கு தானே சொல்லணும். அப்ப ஜெயம் அவருக்கா நமக்கா? அவருக்கு தானே சொல்லணும். அவர் விழுங்குறாருன்னா. ஆனா பைபிள் அப்படி சொல்லு, என்ன நமக்கு ஜெயம் கொடுக்கிற. அப்ப வாசிமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே 15:57. ஆமா, 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹலோ, ஜெயம் கோடு போட்டுக்க. ஜெயம். இந்த ஜெயம் வேற எங்க வருது? மரணத்தை ஜெயமாக, அங்க ஒரு ஜெயம் வருது. ஸோ மரணத்தை ஜெயிக்கிறது தான் ஜெயம். இந்த இடத்துல அந்த ஜெயத்தை இயேசுக்கு தரல, இயேசு அதை முடிச்சிட்டாரு. இப்போ நமக்கு நம்முடைய கர்த்தரா, நம்மளோட சொந்த பலத்தில் அல்ல, நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்ததினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன ஜெயம்? ஜெயத்துக்கு பக்கத்தில் ஜெயம். ஒன்று, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன். மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணத்தின் மீது இருக்கிற ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, பாதாளத்தின் மீது ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் என்ன சொல்றேன்? ஏசாயால சொல்லப்பட்டுள்ள மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும், அந்த ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபீஸை நான் கட்டிட்டேன், சாரி பில்லை நான் பே பண்ணிட்டேன், சேலைய நீ எடுத்துக்க. கையை தட்டு, நல்லா தட்டு. பில்லை நான் கட்டிட்டேன், கோட்டை நீ எடுத்துக்க. அப்ப அவர் பே பண்ணாரு. யாரை உயிரோடு எழுப்பணும்? நீ தான் சூஸ் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லே அல்லே லூயா. அதான் கார் வாங்க போனப்போ சார், சார் இந்த கார் எவ்வளோ ஸ்பீடில் ஓடும்? இவ்வளோ ஸ்பீடில் ஓடும் சார். எவ்வளோ பெட்ரோல் குடிக்கும்? கொஞ்சமாக குடிக்கும்.
சரி வந்து கியர் எப்படி, ஆட்டோ கியர் எப்படிலாம் ஓடுன்னு அவர் சொன்னார். சொன்னப்போ சார் எங்கே போகும் சார் அப்படின்னு கேட்டப்ப சொன்னார், அவங்களுக்கு புரியுறக்கா சொல்லி கற்பனையான ஒரு கான்வர்சேஷனு, நடந்த சம்பவம் இல்லை. இப்போ நான் வந்து கேட்குறேன் அவர்கிட்ட, சார் இது எங்கே சார் போகும்? அவர் சொன்னார், எப்படி போகுன்றது மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், எங்கே போகணுன்றத மட்டும் கையை தட்டு. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. இயேசு தான் ஜெயிக்கிறார்னா நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எதுக்கு அவர் எழுதணும்? அப்ப இங்க மரணத்தை ஜெயிக்கிற ஜெயம்ன்றது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை. கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம். அப்ப அவரு முடிச்சதை நான் எக்ஸிக்யூட் பண்றதுனால மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுவதற்கு என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை கைட் பண்ணுங்க ஆவியானவரே என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் போது அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இல்லை சார் நான் 2 தடவை ஜோம் பண்ணேன் சார், ஒன்றும் நடந்த மாதிரி தெரில சார் அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற இந்த பிரயாசம், எதை பத்தி கனெக்ட் பண்றாரு? மரணத்தை பத்தி பேசிட்டு சொல்றாரு, உயிர்த்தெழுதலை பத்தி பேசிட்டு சொல்றாரு. கர்த்தருக்குள்ள நீங்க படுகிற இந்த பிரயாசம் விருதாவா இராதென்று ஒரு நாளும் விருதாவா இராது என்பதை அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கையை தட்டுங்க. யார் கிரிய? கர்த்தருடைய கிரியை. நாம் எல்லோரும் அவருடைய கை கிரியைகளாய் இருக்கிறோம். சார் நான் தான் சார் அவர் கை. சார் சபை என்பது சரி, தேவனுடைய இயேசுவின் சரீரம் ஒத்துக்கிறீங்களா சார்? அப்ப வந்து அவர் கையை நீட்டி ஒண்ணு செய்யணும்னா கை யாரு? நீதானே. கால் யாரு? நீதானே. தலை அவரு, உடம்பு யாரு? கையை தட்டி அல்லே 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 லூயா. ஸோ இயேசுதான் செய்வார் அப்படின்னா நீ சும்மா தூண்ணே இயேசு ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா நீ தான் இயேசு, நீ தான் அவரோட கை. நான் அவர் வாய் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் அவர் வாய் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஊழியக்காரன் கால் நடக்கிறான், நீங்கள் அவர் கை. அவர் மரித்தோரை எழுப்பணும்னு விரும்பி கையை நீட்டணும்னா உங்களை தான் நீட்டணும், நீங்கள் தான் அதை செய்யணும். நடக்கிறவனை நடைகள் அவனாலே ஆகிறதல்ல, அவனை நடத்துகிற கர்த்தராலே ஆகிறது. ஸோ உங்களை கொண்டு தான் தேவன் ஒன்று செய்கிறாரு. ஆமென் ஆமென் ஆமென். நீங்கள் புறப்பட்டு போய், அப்படிதானே சொல்றாரு, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நீங்கள் புறப்பட்டு போய். அப்படி என்ன அர்த்தம்? தேவன் செய்ய விரும்புகிற எல்லாத்தையும் நீங்கள் நானும் செய்ய போகிறோம். அர்மகதான் யுத்தம்னு ஒரு யுத்தம் இருக்கு. அந்த யுத்தத்தில் பிசாசின் பிள்ளைகளை அழிக்கக்கூடிய தேவனுடைய வந்து படை வீரர்கள் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் எங்கேயோ வந்து இறக்குமதி பண்ணுவார் நினைக்காதீங்க. அம்புட்டு பேர் நம்ம தான். கையை தட்டு. அர்மகதான்ல இருக்க போறது யாரு தான்? நம்ம தான். இயேசுவுக்கு கொடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? ஒரு தூதனை கூட பயன்படுத்தாமல் கம்ப்ளீட்டா மனுக்குலத் விழுந்து போன இந்த உலகத்தை, மனுக்குலத்தால் விழுந்து போன உலகத்தை மறுபடியும் மனுக்குலத்தை கொண்டே எழுப்ப வேண்டும் என்பதுதான் பிதா கொடுத்த மிஷன். இயேசுக்கு கொடுத்த என்னது ப்ராஜெக்ட். அதனாலதான் 1 கொரிந்தியர் 15 வந்து அவர் சொல்றாரு, வந்து பவுல் சொல்றாரு, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்ப மனுஷன் மூலமாய் விழுந்ததை மனுஷனை கொண்டே எழுப்புகிறார். அதனால தான் ஒரு வாளை உருவி பேதுரு வெட்டப்பட சொல்றாரு, நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் என் பிதா வந்து இத்தனை லேகியோன் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நம்புகிறாயா? ஆனா எனக்கு கொடுத்த மிஷன் வந்து தூதர்களை பயன்படுத்துவது, தூதர்களை வந்து சர்வன்ட்ஸா பயன்படுத்துவது. ஸோ என் அன்புக்குரியவர்களே, நியூ கவனன்ட்ல we are the messengers, we are the angels. அவருடைய ப்ராஜெக்ட்ல கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அவர் நிறைவேற்ற போறது யாரை வச்சு தெரியுமா? உங்களை என்னை வச்சுதான். முந்தின ஜெனரேஷன் தூங்கிட்டனால அடுத்த ஜெனரேஷன் கையில் வருது. நான் சொல்றேன், இந்த கடைசி பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம், சத்துருக்களை எல்லாம் பாதபடியாக்கும்படிக்கு அவர் வலது வாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்?
நீங்கள் செயல்படுவீர்கள் என்று அவர் உட்கார்ந்திருக்கிறார். நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவர் தலைனா என்ன அர்த்தம்? என்ன செய்யணும் அவர் சொல்லுவார். உடம்பு என்ன செய்யணும்? செய்யணும். இப்போ என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு நீ என்ன செய்யணுமோ அதை அமைதியாக ஒன்றும் பிரச்சனை. ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்களை கைட் பண்ணி கொண்டு போவார். இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டார்ல, இனிமேல் இதை தாண்டி என்ன செய்வார்? கொண்டு போவார். அதனால் அமைதியாக இருங்க. அப்படியே அவர் உங்களை மூவ் பண்ண ஆரம்பிப்பார். இப்போ மூவ் பண்ணுறாரு பாருங்க, உங்களை மூவ் பண்ணுவார். ஸோ கர்த்தர் நல்லவர். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது இயேசுவின் ஜெயம் அல்ல, அவர் முடித்ததை நாம் முடிப்பது நம்முடைய ஜெயமாய் இருக்கிறது. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். 2:27 சொல்றார், சுவிசேஷத்தின் இந்த விசுவாசத்தை நீங்கள் பேசும்போது மருளாதிருக்க வேண்டும். என்ன செய்யக்கூடாதான்? பயப்படக்கூடாது. இது பிலிப்பியர் 1:27 சொல்றாரு. சுவிசேஷத்தின் இந்த வாசிங்க 1:27 முடிச்சிடறேன். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. நம்ம எல்லாருமே ஒரே ஆவியில சுவிசேஷத்தின் விசுவாசமாகிய உயிர்த்தெழுதலும் சிலுவையில இயேசு மரணத்தை ஜெயித்ததிலும் உறுதியாய் நின்று போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று. எந்த விஷயத்திலும் மருளக்கூடாது. மருள்ற என்ன தெரியும்ல? அப்படி மாடு மரலும் பாருங்க, அந்த சில நேரம் அப்படியே நிற்கும் பாருங்க, அப்படி அந்த மாதிரி மரலக்கூடாது. மருளாதிருக்கவும். சொல்றத பேசிக்கினே இரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு என்ன பேசியிருக்கிறோம்? மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் என்கிற வார்த்தை நம் மூலமாய்த்தான் நிறைவேறுகிறது. ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு நான் இந்த போர்வையை தரித்திருக்க விரும்புகிறேன். அப்போ மரணமான ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கும் நான் இந்த போர்வையில் இருப்பதற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஜெயமாய் விழுங்கப்படுகிற வார்த்தை நான் இந்த போர்வையில் இருக்கிறவர்களை வைத்துதான் அது நிறைவேறப் போகிறது. தலைப்பு என்னவென்றால், மரணத்தை ஜெயிக்க வேண்டிய நாம் தான். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் இரண்டாம் மரணத்தில் சேதப்படுவது இல்லை. இரண்டாம் மரணம் என்பது எது? நியாயத்தீர்ப்புக்கு பின்பாக வருவதா, அல்லது இந்த பூமியிலே மரிக்கப் போகிறது இரண்டாம் மரணமா? அப்போ மரணம்னா எது என்பதை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகா காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை, உம் கிருபை என்னை தாங்கினே, உம் கிருபை என்னை நடத்தினே, உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்தினதே. நம்மை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் நம்மை சரியா ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அரண்களை உடைச்சிக்கிட்டு இருக்கிறார். நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார். சீக்கிரத்தில் தேவனுடைய திட்டம், மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவேறும். அவர் நிறைவேற்றுவார் அல்ல, அது நிறைவேறும். எப்பொழுது நிறைவேறும்? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, நம்முடைய காதுகள் அந்த எக்காலத்தை கேட்கும் போது நம் மூலமாய் அந்த வார்த்தை நிறைவேற ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல பிதாவே, உங்க ராஜ்யத்தின் விஸ்தாரத்தை குறித்து ஆண்டவரே, ராஜ்யத்தின் உடன்படிக்கை குறித்து நாங்கள் ஆண்டவரே, ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஜீவனை குறித்து, உயிர்த்தெழுதலின் வாக்குத்தத்தத்தை குறித்து நாங்கள் கேட்டோம். எஸ் லார்ட், ஹல்லேலூயா.